இந்த ஸ்டிச்சிங்கை பற்றி கூட எனக்கு தெரியாதுங்க. இப்போ போயிட்டு ஒரு 4 டேஸ் கிளாஸ்க்கு அப்புறம் இன்றைக்கி தான் ஒரு கர்ச்சீஃப் வந்து தைச்சேன். அதுவே எனக்கு சந்தோஷமாக இருந்தது. சரி போக போக ஓரளவுக்கு கற்றுக்கலாம் அப்படின்னு இப்போ தான் ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு ரிவர்ஸில் போய் 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 அது ரொம்ப கடுப்பு ஏற்றுனுச்சு. சரி இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ரிவர்ஸில் போகாமல் இன்றைக்கி ஒரு 4 பக்கமும் ஸ்டிச்சிங் போட்டு ஒரு கர்ச்சீஃப் வந்து இன்றைக்கி தைச்சாச்சு. அதுக்கப்புறம் எப்பவும் போல் வந்துட்டு பசங்களுக்கு பால் போட்டு கொடுத்துட்டு நானும் டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி தோசை தான். சிம்பிளாக காலையில் செஞ்ச சாம்பார் இருந்தது, கருப்பு கவனி அந்த மாவு இருந்தது, தோசை மாவு. சரி அதை வந்து சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு, எப்போவுமே தோசை செஞ்சாலே முட்டை சாப்பிடாம நாங்கள் இருக்கிறதே கிடையாது. ஆனால் இப்போ அந்த பறவை காய்ச்சல் வருதுன்னு சொன்னதுனால இந்த முட்டையும் வாங்குறது கிடையாது, சிக்கனும் வாங்குறது கிடையாது. சரி முட்டை இல்லாமல் முட்டை ஆம்லெட் போடுவது எப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ கடலை மாவு எடுத்துட்டு அதில் உப்பு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் பீட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், வெங்காயம், கொத்தமல்லி இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும். அதை வந்து கட்டியே இல்லாத மாதிரி பீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து ஆம்லெட் மாதிரியே போட்டு அப்படியே 2 பக்கமும் திருப்பி எடுத்தோம் அப்படின்னா அப்படியே முட்டை ஆம்லெட் மாதிரியே இருக்குங்க. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது சரியாகிற வரைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.